ஹலோ கைஸ், இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, போகிற வழி எல்லாத்துக்குமே தெரியும். எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தீங்கன்னா ஏறி இருக்கிறோம். கிளைமேட்டு வெயிலே அடித்தாலும் செம்மையாக இருக்குது. ஆனால் வெயில் தெரியல தானே. நாங்கள் என்ன தப்பு பண்ணிட்டோன்னா, காலையில் வந்து நேரமாகவே வந்துருக்கோம். அப்போ தான் நேரமாக நாங்கள் வீட்டுக்கு வர முடியும். இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா 1 மணி. அதனால எப்போ நாங்கள் கீழே எத்தனை மணிக்கு இறங்க போகிறோம்னு தெரியல. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு பாருங்கள். ஏற்காடு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, பார்த்து நல்லா வீடியோலேயே என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் பேக் இருக்கு சொன்னா, அப்புறம் கேமரா இருக்குது, பிடிங்கிச்சுன்னா அப்புறம் என்ன கேட்கக்கூடாது. இங்கே பாருங்க, எங்கே போனாலும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இங்கேயே இருக்கிறாங்க. ஆஞ்சநேயர் தெரியலையே. இதுக்கு ஏதோ ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துருந்தா கூட நானெல்லாம் வைக்க மாட்டேன். நீ ஆமாம் இருக்குது எனக்கு. ஒரு பெரிய குரங்கு தான். அப்போ நீ எனக்கு வாங்கலையா? நான் தான் சொல்கிறேன்ல, குரங்கு தானே. ஆஞ்சநேயா அதாவது நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து அமாவாசைன்னு கோயிலுக்கு கிளம்பலான்னு தான் வந்து கிளம்பணும். கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. சேலம் கோயிலுக்கு. அடுத்தது வந்து உயிரியல் பூங்கா போகலாம். உயிரியல் பூங்கா கிளம்பலான்ட்டு அங்கே போயிட்டோம். இன்னைக்கு வந்து க்ளோஸு. அது வந்து இன்னைக்கு லீவு உயிரியல் பூங்கா. அதாவது சரி நம்ம ஏன் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு தான் வந்து ஏற்காடு வந்து எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு தான் நாங்கள் வந்து வந்தோம். கொஞ்சம் கிட்டத்தட்ட கொஞ்சம் மேலே ஏறி வரேங்கன்னா முடியாமாங்க. வண்டியில் வரேங்கன்னா பஸ்ஸு வந்து இங்கே டைமுக்கு தான் பஸ்ஸு. பாருங்க, அப்படிங்கப்பா செம்மையா இருக்குது. இங்க பாருங்க, நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது கூட இந்த மாதிரி இல்லை. கொஞ்சம் கிளைமேட் அப்பெல்லாம் குளிர்காலத்துல நாங்கெல்லாம் வந்தோம். இந்த வெயில் டைம் வரப்ப நல்லா இருக்கு. கீழே காமி, கீழே காட்டிட்டேன். பயங்கரமா இருக்குதா ஃபுல்லுமே. இப்போ நம்ம இது எப்படி ஃபுல்லுமே கீழெல்லாம் வரும்போது அந்த மாதிரி மரம்லாம் எதுவும் இல்லையே. இப்போ இங்கிருந்தா வந்தோம். எனக்கு பாரு, இந்த மலையை பாரு எவ்வளோ அழகா இருக்கு. சக்க செம்ம மூங்கில் காடு இதெல்லாம் பாருங்க. இது ஒரு பிளேஸு. பாருங்க, இன்னும் நிறைய பிளேஸ் எல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன். வெயிட் பண்ணி பாருங்க. சரணா ஹாய் சொல்லு. ஹாய். கையை விட்டு சொன்னா அப்புறம் வேணாம், போகலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஏற்காடுக்கு இன்னும் 18 கிலோமீட்டர் இருக்குது. இப்பயே இங்கேயே இந்த ஊர்லேயே இவ்வளோ செம்மையாக இருக்குன்னா, இன்னும் நாங்கள் இந்த ஏற்காடெல்லாம் போயிட்டோன்னா இன்னும் சூப்பராக இருக்குது. அதாவது இது வந்து ஊர் பேர் தெரியல. போர்டு எங்கேயாவது போர்டு நாங்கள் பார்த்தா எல்லா போர்டையும் நெடுஞ்சாலை மெதுவாக தான் செல்லும்.
வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னு வந்து சுற்றிட்டு போங்க, நல்லா என்ஜாய் நாம வந்தது வேற விஷயத்துக்கு. ஆனால் நாம் எங்கே போயிட்டு இருக்கிறோம் சத்யா? நாங்கள் வந்தது வந்து கோயிலுக்கு, உயிரியல் பூங்காக்கு. அப்புறம் அதுக்காக வந்தது. ஆனால் உயிரியல் பூங்கா இல்லாத காரணத்தினால் நாங்கள் வந்து இன்னைக்கு ஏற்காடு வந்துட்டோம். சரி, நல்லா இருக்குல்ல, இது மைண்டு ஃப்ரீயாக இருக்குல்ல. அதாவது நாங்கள் வீட்டில் இருந்து கோயிலுக்கு வரும்போதெல்லாம் நல்லா வந்து அங்கேருந்து ஏற்காடு கோயிலுக்கு வர வரைக்கும் நல்லா தான் வந்தோம். கோயிலிருந்து உயிரியல் பூங்கா போகிற வரைக்கும் நல்லா சண்டை. அப்புறம் இந்த ஏற்காடு மேலே ஏற போகலாம் குறைஞ்சிடுச்சு. ஏன்னா இந்த கிளைமேட் வந்து அந்த மாதிரி மைண்டு ஃப்ரீயாக இருக்கு. நான் கையிலேயே கேமரா பிடிக்கிறதுனால கொஞ்சம் பயமாக இருக்குது. ரோடு பாருங்க, அங்கோ ரோடு போகுது. இன்னும் நாங்கள் மேலே ஏறணுங்க. நீ சொன்ன மாதிரி நான் ஏற்காடுனாலே இந்த மலையே ஒரு ஏற்காடுன்னு தான் நினச்சேன். ஏற்காடு ஊருந்தோ என்ன குதிச்சிருமாட்டிருக்கு மேலே. மேலெல்லாம் காடி காட்டிட்டேன். இதெல்லாம் பாரு, இவ்வளோ அழகா இருக்குது பாருங்க. எங்களுக்கு சுற்றியுமே காட்டுறேன். ஏற்காடு போகிற வழியே இவ்வளோ சூப்பர் தான். ஏற்காடு மேலே போக போக வந்து நல்லாவே குளிர் எடுக்கும். ஃபஸ்ட் டைம் நாங்கள் வரும்போதே காலையில் இருசன்னா சொல்லிடுறேன், செம்ம கூலிங் ஆகுது. இப்போ வந்து நாங்கள் வந்து கீழேருந்து மேலே வர வரைக்கும் கொஞ்சம் வெயிலாக இருந்தது. இப்போ மேலே போக போக செம்ம கூலிங்காக இருக்குது. இவங்க பாருங்க, நம்ம அங்கேருந்து வந்தோம். ஒரு டைம் நம்ம ஏற்காடு வந்தோமே, எதுக்காக வந்தது நீயும் நானும்? நாங்கள் வந்து ஷூட்டிங்காக ஏற்காடு ஒரு டைம் வந்தோம். 3 days வந்தோம். அது வந்து ஒரு 3 வருஷம் தான். எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? அதான் 3 வருஷம். அது 3 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு நாடக ஷூட்டிங்காக நாங்கள் வந்தது 7 மணிக்கு கிளம்பி வந்தது. நைட்டு வந்து 9-10 மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு போகிறதுக்கு. செம்ம கூலிங்கு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு இந்த கூலிங்கில் இருந்து. எந்திரிக்க முடியல. ஆனால் அந்த நைட் டைம் நாங்கள் வீட்டுக்கு வரப்பெல்லாம் பயந்து வந்தோம். யாருமே இல்லை, வழி தெரியல. வழி தெரியாமல் நடுக்கடலில் நாங்கள், ஏன்னா வண்டியில் ஷூட்டிங்காக வண்டியில் நாங்கள் வரப்போ வந்து 2 பேர் தனியாக சட்டுன்னு எங்களை அனுப்பிவிட்டாங்க வண்டியில். சரி நீங்கள் வந்தீங்க அப்படின்ட்டு. நைட் டைமில் நாங்கள் வழி தெரியாமல் மாற்றி போய் அங்கேருந்து யாருக்கிட்டேயோ கேட்டு அப்புறமா நாங்கள் அந்த பக்கம் பின்னாடி இருக்கிற வழியில் இறங்கிட்டோம். பின்னாடி இருக்கிற வழியில் நாங்கள் வந்த வழியை விட்டுட்டு வேறு வழியில் வந்து நாங்கள் இறங்கிட்டோம். அப்புறம் அங்கே போயிட்டு இது இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இருட்டு. இங்கே வந்து இந்த என்னது இந்த எருமை மாடெல்லாம் சொல்லுவாங்க, என்ன யானை சொல்லுவாங்க, காட்டு யானையா, காட்டு எருமை. காட்டெருமை வந்து இங்கே அதிகமாக இருக்கும் இந்த டைமில். அப்படியே ஒரே பயம் இதெல்லாம். நாங்கள் 1 மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு போகிறதுக்கு.
அதிலிருந்து நாங்கள் இன்னும் ஒரு டைம் வந்தோம். ஆனால் ரொம்ப நாங்கள் நேரமாகவே நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்தது லேட் தான். ஆனால் போயிட்டு ஃப்ரெண்டுன்னு நாங்களாம் சுற்றி பார்த்துட்டு உடனே வீட்டுக்கு நாங்கள் வந்துடுவோம். நீங்களே எங்களோட எடுத்து நல்லா பாருங்கள் எப்படி இருந்துட்டு. டைம் கிடச்சா வீடியோ பார்க்குறீங்க எல்லாமே சூப்பரான பிளேஸு, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். வாங்க, சேலம் பக்கத்தில் தான் இருக்காரு. காட்டு ஸ்டில் இருந்துச்சு. காட்டு ஸ்டில்லா சொல்ல மாட்டேன். இங்கே பாருங்க ரொம்ப மேலே வந்துட்டோம். இன்னும் வந்து 6 கிலோமீட்டரா இருக்கிறதுக்கு. கொண்டை ஊசி வளைவு இது. இந்த ஊர் இந்த வளைவு வந்து கொண்டை ஊசி வளைவாம். தண்ணி பாரு எவ்வளோ தண்ணி. இன்னும் 6 கிலோமீட்டர் தான் இருக்குது. இங்கே பாருங்க. ஐயோ தெரியல. தெரியுது. இங்கே பாருங்க எவ்வளோ தண்ணி நிற்குதுன்னு. செம்மையாக இருக்குது. அது என்ன இடம்? அது இது மண் அள்ளுறது. அது கீழே இருக்கா? மேலேருந்து கீழே பார்த்தா நான் செம்மையாக தெரியுது. நல்லா இருக்கு. இங்கே பாருங்க எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. சொல்ல அங்க பாருங்க எங்க அச்சுமா மாதிரியே உக்காந்துட்டு இருக்காங்க. பாருங்க இது ஒரு வளைவு. இது வந்து அபாயகரமான வளைவு. பார்த்துதான் போகணும். அபாயகரமான வளைவுன்னா அது ஒரு பேரு. இங்க பாருங்க இது ஒரு படிக்கட்டா. இதுல போய் லாஸ்ட்ல பஸ்ல போய் உட்காரலாம். ஆனால் மேலெல்லாம் ஏற முடியாது. பாருங்க செம்மையா இருக்கு. சேலத்தை காமி. அம்மா இங்கே பாருங்க அதுதான் சேலம் சிட்டி. அங்கே இருக்கிறத நம்பூர் மலை. எது? அங்கே சித்திர கோயில். அங்கே பாருங்க லாஸ்ட்டாக ஒரு மலை நம்ம லைட்டாக தெரியுது பாருங்க. அதுதான் எங்கள் ஊர் மலை. அவ்வளோதாங்க. இனிமே வெயிலே அடித்தாலும் செம கூலிங்காக தான் இருக்கும். சேலம் சைடு வந்தீங்கன்னா தயவு செஞ்சு வாங்க. இந்த வளையிற இடத்துலலாம் பார்த்து கொஞ்சம் கவனமாக தான் வளையணும். ஏன்னா அங்கேருந்து ஸ்பீடாக வருது வண்டிங்கெல்லாம். சாமி கீழே சாமியாக இருக்குல்ல. அங்கே ஒரு தடம் அங்கே போக போக போயிட்டே இருக்கு தடம். நம்ம பக்கமாக போயிட்டோம்னா எத்தனை கிலோமீட்டர் கிட்ட போதே. இங்கே பாருங்க இந்த மரம் பாருங்க அப்படி காஞ்சிக்கிட்டு. தெரியலையே. இது கொண்டை ஊசி வளைவுனே தான் இருக்குது. டேஞ்சரஸ் எல்லாத்துலேயுமே பட்டாம்பூச்சி
நம்ம சொல்ற ஆமா இப்படி கையை வச்சனா அப்பதான் இப்ப பறந்து போச்சு பைத்தியம். ஆமா சரி 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 நன்றி. நீ நம்பாத, இப்போ நம்பினா மட்டும் அந்த கட்டாம்பூச்சி எனக்கு பிடிச்சிட்டே வர போகிறேன். இங்கே பாருங்க அங்கே ஒரு வண்டி வருது. வண்டியா காரா பஸ்ஸான்னு தெரியும், எதுவுமே இல்லையா. டெம்போ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. பாருங்க பாருங்க செம்மையா தெரியும். சின்னதா இருக்கும் ரோடு, ஒரு சில இடத்துல சின்னதா இருக்கும், அதனால பார்த்து தான் வரணும். ரோடு சின்னதால ரோடு ஒரே சைஸ் தான், வளையிற இடம் வந்து ஒரு ஒன்னொன்னு வந்து அப்படியே நெருக்கமா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால இன்னும் பொறுமையாக தான் போகணும். இப்பயே கவனமா ஒன்று கேளுங்க, மேலேருந்து வரும்போது வண்டியில் ஸ்பீடாகவும் வரக்கூடாது, கொஞ்சம் ஸ்லோவாக வரணும். ஃபஸ்ட் டைம் வரீங்களா ஸ்லோவாக வாங்க. ஆனால் இந்த டைமில் நாங்கள் வரப்பெல்லாம் இப்போ வந்து இங்கே பாருங்கள் கிளைமேட்டு பிளேஸ் பாருங்கள், என் காது வர அடிச்சிடுச்சு. இப்படி காட்டுறேன் பாருங்கள், அம்மா பிளேஸு. போகும்போது இருட்டு கட்டின வாட்டி நம்மளுக்கு அந்த ஞாபகமே வராது கோயில் அங்கே இருக்குது அப்படின்ட்டு. இல்லை பகல்ல இறங்கிக்கலாம். வெத்தலை செடியெல்லாம் இருக்கு, வெத்தலை செடி. இங்க பாருங்க, நீ வண்டியிலே போ, எனக்கு கையில போய் வச்சிருக்கனால எனக்கு விழுந்துருன்ட்டு ஒரு பயமா இருக்கு. அந்த பக்கம் காமி. பார்த்துக்கோங்க, செம்ம பிளேஸு. என்னப்பா இப்போ தான் வண்டி அதிகமாக வந்துட்டுருக்கு. இந்த இடத்துல உன்னை உட்கார வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். உட்கார வச்சோ? இப்பயே எடுத்துறியா? எடுக்கலாம். எடுக்கலாமா? எடுக்கலாம். இப்போ வேணாம், வண்டி அதிகமாக வருது. இங்கே பாருங்க, இப்போ நான் கீழே வந்து வர மேலே ஏற கூட வண்டி 1-2 தான் வந்துட்டு இருந்துச்சு, இப்போ தான் கொஞ்சம் அதிகமாக வருது. அதனால் பார்த்து கவனமாக தான் நம்மளாம் வரணும். சூப்பராக இருக்கு. சளி பெற பிடிக்கல, சுத்தமான காசு பார்த்துக்கலாம். ஆனால் இங்க இருந்தெல்லாம் பார்த்து பொறுமையாகவே போகும். இங்கே வந்து குடியிருக்கிறீங்கன்னா சுற்றி வச்சிருக்கணும். இடம் நல்லா இருக்கு, ஆனால் நைட் டைமில் மட்டும்தான் பயமாக இருக்கும். நைட் டைமில் என்ன போய் பயம்? சேலம் பார்த்து இப்படியாவது ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஏற்காடு கொஞ்சம் மேலே நம்ம போயிட்டோன்னா டவர் ப்ராப்ளம் வரும். டவர் சுத்தமாகவே டவர் கிடைக்காது. அதனால் இப்படி ஓட்டிட்டு போகிறாங்க. டவரே கிடைக்காது. சார்ஜர் வேணால் அதிகமாக போட்டு வச்சுக்கணும். தெரியாதவங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்கிறேன். ஸ்நாக்ஸ் அது இதனால் வாங்குறதுன்னா இங்கே மேலே இருக்காது, மேலேயே இருக்குது. நான்
போகலாம். ஆ இங்கே பாருங்க, நாங்கள் வந்து 1 மணி ஆகுது, இப்போ வந்து 1:30. இங்கே பாருங்க, மேலேயுமே கோயில் இருக்கு. ரொம்ப செம்மையா இருக்கு. நீயப்பன் கோயில். இன்னும் எத்தனை கிலோமீட்டர்? பக்கமாக வந்துட்டு கிலோமீட்டர் போடல, ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் பக்கம் பக்கமாக போட்டாங்க. அதுக்கப்புறம் போடவே இல்லை. இந்த பக்கத்துல எடு, இந்த பக்கம் ஆ. நல்லா இருக்கும். இங்க பாருங்க, பூங்கா நாட் டிஸ்டர்ப். இங்க இருக்க அனிமல்ஸ் அதிகமா. அங்க போய் போர்டு இருக்கு. ஆமா, அடைச்சி வச்சிருப்பாங்களா இல்ல? ஆந்தை ஆந்தல்லடி அது குரங்க. குரங்கு இல்ல, ஆந்தை. நல்லா பாத்தியா இல்லையா? குரங்கா? வளைவுகளில் முந்தாதி. எந்த வளைவுமே இல்லை. சேலம் ஏற்காடு, அவ்வளோதான். சேலத்துக்கு ஏற்காடுக்கு மட்டும்தான் ஒரு பஸ். பின்ன இப்படி குறுக்கில் பஸ் போகணுமா? என்ன டக்கு டக்குன்னு ஒன்றும் இல்லடி. சொல்ற, அப்புறம் சொல்ல மாட்டேங்கிற. என்னது மேலோக்கி. இதோட நாங்கள் வந்ததுலேருந்து 3 பஸ். சூப்பராக இருக்குதா இடம்? இங்கே பாருங்க, இந்த மரம் பற்றி இப்படி சாஞ்சிட்டு இருக்கணும். நல்லா ஏறிட்ட மேலே முகப்பு கூட நடுக்காட்டில். வனவிலங்குகள் நடமாடும் பகுதி. நாங்க இந்த சூட்டுக்கு வரப்பெல்லாம் நாங்க இந்த சைடு. ஆமா ஆமா ஆமா, சூட்டுக்கு வரப்பெல்லாம் இந்த சைடு தான் வந்து பின்னாடி அந்த பக்கம். பின்னாடியா? ஆமா, பைத்தியம். இந்த சைடு தான். சரி, இந்த சைடு தான் இந்த காட்டெருமெல்லாம் நல்லா நடமாடும் பகுதியும். இங்க கொஞ்ச நேரம் நம்ம இருந்தோம்னா வரும். இங்க பாருங்க, செம்மையா இருக்கு. பிளேஸ் பாருங்க, சூப்பரா இருக்கு. கிலோமீட்டர் தான்.
பாரு. ஈச்சம்பழமா இது என்ன? ஆபத்தான ஏரியா இதா இடம். இந்த பிளேஸ், அதாவது இந்த வளையிற இடம், இப்போ நாங்கள் போகிற கொஞ்சம் தூர இடம் வந்து ரொம்ப ஆபத்தானது. வாகனம் ஓட்டும்போது கைபேசியை பயன்படுத்தாதீர்கள். இந்த மாதிரி வீடியோ எடுக்கலாம், அதாவது ஃபோன் யூஸ் வண்டி ஓட்டிட்டு இருக்கிறவங்க பயன்படுத்தக்கூடாது. இல்ல, வண்டி ஓட்டுக்கிட்டே போன் பேசக்கூடாது. அதைத்தான் இப்ப நான் சொல்ல வரேன். வண்டி ஓட்டும்போது செல்ஃபி எடுக்கக்கூடாது. வண்டி ஓட்டும்போது தம் அடிச்சுட்டே ஓட்டக்கூடாது. மென்டல் இப்ப நான் முழுசா சொல்ல வந்தது நீ கேட்கல என்ன? சொல்லுடி. முக்கியமா ஃபோன் பேசக்கூடாது. ஃபோன் பேசிட்டு வந்து இங்க வந்து ஓட்டக்கூடாது வண்டி. ஒரு ஆளே வீடியோலாம் எடுக்க மாட்டாங்க என்ன, அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை. பழுத்து தெரியுதா? தெரியுது. இங்க பாருங்க, இப்பெல்லாம் வீடுங்க இருந்தது. இங்க பாருங்க வளைவு பகுதி, மெதுவாக செல்லவும் இருக்கு, நம்மளும் மெதுவாகவும் போகலாம். இங்கே பாருங்க ஒரு ஸ்கூட்டி நிற்குது. இது என்னதுப்பா? எங்க நம்ம அங்கே தான் நாங்கள் போக போகிறோம். இந்த மரத்தினால உங்களுக்கு தெரியல, எனக்கு வெயிட் பண்ணி பாருங்க. அந்த சைடு கொஞ்சம் தூரம் தான் பாருங்க. ஆமாம், மரத்தெல்லாம் எல்லாமே லவ்வர்ஸ் வராங்க இந்த ஏற்காடுக்கு. இந்த இதுக்கெல்லாம் ஊர் பேரே கிடையாது. ஏன்னா வீடுங்கெல்லாம் இருந்தா தான் அதுக்குன்னு ஒரு ஊர் பேர் வைப்பாங்க. இப்பதான் ஏற்காடுக்கு இன்னும் 4 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. மேல இருந்து கீழே பார்த்தா ஒண்ணுமே தெரியலங்க. எல்லாமே ஒரே அப்படிங்கப்பா. அங்க இருந்து நம்ம வந்துட்டோமா? அந்த மலையை பாரு. இங்க பாருங்க, நம்ம எவ்வளோ தூரத்துல இருந்து வந்திருக்கோம் பாரு. அங்க அந்த மலையில பாரு, அங்க இருந்து தண்ணி ஊத்தும் அப்படியே. எங்க? அதான் அங்க இருந்து கீழே ஊத்தும். அந்த ஒரு வழி தெரியுதே. எங்க நாம போறோம்? நம்ம அவ்வளவுதான் பக்கமா வந்துட்டோம், ஏற்காடு பக்கமா. அங்க ஒயிட் கலர்ல தெரியுதா? நீங்க மலைக்கு கீழே இருந்து நம்ம பாக்குறப்ப வந்து ஏற்காடுன்னு நம்ம அந்த ஒயிட் கலரை பார்த்துதான் ஏற்காடு ஞாபகம் வரும். இந்த மலைக்கே ஒரு ஆதாரமா இருக்குது அந்த கலரு, அந்த படிக்கட்டு. அதுதான் ஏற்காடுங்கிற ஊரு. பாருங்க, உங்களுக்கு தெரியும் நல்லாவே. இல்ல, அந்த ஒயிட் கலரை கீழே இருந்து நம்ம பார்த்தோன்னா ஏற்காடு மேல தெரியுதுன்ட்டு அந்த ஒயிட் கலர்ல நம்மளுக்கு அந்த தெரியுதுல்ல, அது எனக்கு சொல்ல தெரியல எப்படின்னு. ஆமா, அது என்னன்னு நீங்க பாத்துக்கோங்க. ரொம்ப கலர் அடிச்சிருக்கு, அது ஒண்ணுமே இல்லை. அது என்ன படிக்கட்டா? போய் பார்த்தா தான் தெரியும், எங்களுக்கே தெரியாது. வந்திருக்கோம், நிறைய டைம் வந்திருக்கான்னு அது எங்களுக்கே தெரியாது. இது என்னது? அங்க ஒரு ரோடு. இங்க
பாருங்க இனிமேலும் வரது வந்து இங்க பாருங்க படுத்துட்டு இருக்கு காட்டு இருக்குல்ல மாடு லூசு மாடு லூசு அது கொம்பு பார்த்துட்டு சொன்னேன். ஏற்காடு வந்தாச்சு தானே அவ்வளோதான் பக்கமாக வந்துட்டோம். டாமி இங்கே தான் வருவீங்க. இங்கே பாருங்க பெட்ரோல் கீழே அடிக்காதீங்க. மேலே கூட ஒரு பங்க் இருக்குது. மேலே ஒரு பங்க்குன்னு இல்லை நிறைய பங்க்குமே இருக்குது. ஒரே ஒரு பங்கு தான் இருக்கு. இலை இங்கே பாருங்க இலைகளுக்கு போட்டு வச்சுட்டாங்க. அப்போனா இங்கே இப்போ இலைகள் இருக்கும் வித்தியாசமான இலைகள். இருங்க நம்ம ஏற்காடு மேலே வந்துட்டோம். மேலேருந்து ஏற்காடுக்கு வர வழி கீழேருந்து மேலே வர வரைக்கும் என்னென்ன பிளேஸ் இருக்குது, நிறைய என்னென்ன இருக்குது, பிளேஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஏற்காடில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வீடியோக்காக வெயிட் பண்ணி நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த பிளேஸ் நாங்கள் காட்டுறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.